ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாது. காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று வளர்பிறை சதுர்த்தி விரத நாள், சக்தி கணபதி விரத நாள், தாராதேவி ஜெயந்தி நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் சங்குபாணி விநாயகர் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாசம் 8ஆம் நாள். இன்று அதிகாலை 2:27 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று அதிகாலை 2:55 வரை அஸ்வினி நட்சத்திரம், அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ளது. இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, காரிய வெற்றியை தரக்கூடிய நாள். ராகு பகவானால் சில யோகங்கள் வந்து சேரும். உங்களுக்கு 7 சனி இருந்தால் கூட வீட்டில் இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சில பேருக்கு திடீர் பண வரவு உண்டு. உத்தியோகத்திலே எதிர்பார்த்த இடமாற்றம் சில பேருக்கு வந்து சேரும். ஜாபை பொறுத்தவரை சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், மீடியா சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. ரிஷபராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள். சூரிய பகவானால் சில யோகங்கள் வந்து சேரும். அரசு சம்பந்தமான விஷயங்கள், அரசு காரியங்கள் விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு புரோகிரஸையோ வெற்றியையோ முன்னேற்றத்தையோ தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும், நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டிரைவராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுனம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். சூரிய பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஜாபை பொறுத்தவரை நர்ஸாக, ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டீஷியனாக இருக்கிறவங்க, லேப் டெக்னீஷியனாக இருக்கிறவங்க, ரேடியோகிராஃபராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள் நல்ல ஒரு ப்ரோக்ரஸை கொடுப்பீங்க. எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு. வெத்தலை மாலை சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, சனி பகவானால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். சில விஷயங்கள உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர்ற மாதிரி இருக்கும். ஆஹா, இதெல்லாம் எனக்கு நடக்குதா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில், ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் சம்மந்தமான ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, டீச்சர், ப்ரொஃபஸர், லெக்சரர், எஜுகேஷன் கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். காதல் இனிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும்.
குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இந்த பிரச்சனைகள் குறையும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகனை நினைச்சுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்மராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு. உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. சுக்கிர பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் தொழிலில் இருந்த சில நெருக்கடிகள் குறையும். உங்களுக்கு யாராவது டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க, ஒன்று அவங்களே ஒதுங்கிப்பாங்க, இல்லை ஒன்று டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுவாங்க, இல்லைன்னா இவன்கிட்ட மோத முடியாது, இல்லை இவங்கள்ட்ட மோத முடியாதுன்னு அவங்களே கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. மீடியா சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னி ராசி அன்பர்களே, உத்தரம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனம் தேவை. வீண் அலைச்சல் டென்ஷன் இருக்கும். பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கரெக்டாக பிஹேவியர் பண்ணுங்க. வண்டி வாகனங்களால் சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் விஷயங்களில் கவனம் தேவை. ப்ரொஃபைல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெரிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணிடுங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறது நல்லது. டைவர்ஷன் வேண்டாம். என்ஜினியரிங் மாணவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்கள், மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க, மியூசிக் குரூப் வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி சிங்கராக இருக்கிறவங்க, பாடகர்களாக இருக்கிறவங்க, தமிழிசை கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு. பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி அன்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் வரக்கூடிய நாள். ராகு பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் இருந்த குழப்பங்களுக்கு சில நல்ல தீர்வு கிடைக்கும். இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சில விஷயங்கள்ல நீங்கள் ஒரு சர்ப்ரைஸோடு உட்காந்துருப்பீங்க. அது உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காதல் கைகூடும். ஆஃபீஸை பொறுத்தவரையில் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான பிஸ்னஸ், எஸ்எம்இ நடத்துகிறவங்க, ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு இருந்த சங்கடங்கள் குறையும். அதிகாரியுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. மெழுகு தீபம் வைத்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, ராகு பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருந்த சில நெருக்கடிகள் குறையும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. டைல்ஸ் மார்பிள் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்கள், டயர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை. ஏதோ ரீசனால வேலையை அவசரப்பட்டு விட்டுட்டோம் அப்படின்னு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி தரக்கூடிய செய்தி வர்றதுக்கான வாய்ப்புள்ள நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, கேது பகவானால் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் இருந்த சில குறைபாடுகள் நீங்கும். அதே மாதிரி நண்பர்களுடன் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். தந்தை தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு இருந்த பணிச்சுமை கொஞ்சம் குறையும். சில பேருக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வந்து சேரும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3.
சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, சூரிய பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசு சம்பந்தமான, அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமாக இருக்கும். லாயராக இருக்கிறவங்க, லீகல் ப்ராசஸிங்கில் இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுறவங்க சில பேருக்கு நல்ல நியூஸ் உண்டு. உங்கள் சுயஜாதகம் தசாபுத்தியில் நல்லா இருந்ததுன்னா, அதே மாதிரி தமிழ் இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் மன அமைதியை தரக்கூடிய நாள், ஆண்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் கசக்கும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கும்பராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. புது நட்புகள் விஷயத்தில் கவனம் தேவை. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ், மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்டீல், அயன், அலுமினியம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஃபுட்டு சம்பந்தமான, உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு சில நெருக்கடி வந்து சேரும். வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போங்க. பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவங்களுடைய கல்யாண விஷயத்துக்காக நீங்கள் இறங்கி போகிற மாதிரி சில சூழ்நிலை ஏற்படும். அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படி சிவனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, 7 சனி நடந்தாலும் குரு பார்வையால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கேட்ட இடத்துல சில உதவிகள் வந்து சேரும். நண்பர்களால் நன்மை உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா, குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட், துணிக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தமிழ் நாதஸ்வர கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், தமிழ் இசைக்கலைஞர்கள், பற இசைக்கலைஞர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஸ்டஃபனாக இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.